இன்றைய புனிதர் புனித யோசேப்பு. புனித யோசேப்பு மரியாளின் கணவர், இயேசுவை வளர்த்த தந்தை, தாவீது வழிமரபினர், நாசரேத்து ஊரின் தச்சன். யோசேப்பை நீதிமான், நேர்மையாளர் என மறைநூல் அழகாக கூறுகின்றது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கனவின் வழி இறைவன் திருவுளத்தை அறிந்து அதை செயல்படுத்திய மாவீரராக இந்த புனித யோசேப்பு போற்றப்படுகின்றார். புனித 9ஆம் பயஸ் 1870ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் உலக திருச்சபையின் பாதுகாவலராக பறைசாற்றியதிலிருந்து மார்ச் 19ஆம் தேதியை புனித யோசேப்பின் பெருவிழாவாக அகில உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. புனித யோசேப்பின் உதவியை நாடி வந்தவர்கள் எவரும் அதை அடையாமல் போனதில்லை என்று எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் புனிதர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. நிறைவான கிறிஸ்தவ வாழ்வுக்கும் மகிழ்வான இறப்புக்கும் புனித யோசேப்பின் பரிந்துரை வல்லமை மிக்கது. இதை உணர்ந்ததால்தான் இன்றைய திருத்தந்தையராக இருக்கின்ற பிரான்சிஸ் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டை புனித யோசேப்பின் ஆண்டாக அறிவித்து அவருடைய எளிமை, அவருடைய ஜெப வாழ்வு, அவருடைய தயாள குணம், கடினமான உழைப்பு இவற்றின்படி நாமும் வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த புனித யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.